ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னடி சொல்கிற? இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால், கொஞ்சமாக ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம குட்டீஸ் வெயிட்டிங். விசில் அடங்கின உடனே நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு 2 தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு, கிரேவிக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சிடலாம். நோட் பண்ணுங்கப்பா. அது கூடவே நம்ம ரெட் சில்லி, கறி மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கன் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண சிக்கன் கிரேவி மசாலா. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இதிலையே கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை அதோட தண்ணியோடவே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மூடி திறந்து பாருங்கள். இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான சூடான சிக்கன் கிரேவி ரெடி.